விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழி அறிஞர் அண்ணாவோட வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக பொருந்துச்சுங்க. அறிஞர் அண்ணா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவர் சிறு வயதிலிருந்தே பெரும் திறமைக்கு சொந்தக்காரர். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் நமது பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவங்க ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆங்கிலத்தை நல்ல உச்சரிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆங்கிலத்தை மொழிபெயர்க்க தெரிஞ்சவங்க அப்படின்னு நேரு கூப்பிடுறாரு. இருந்தால் மேடைக்கு வாங்க, நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், அதை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இப்படி சொன்ன ஒரு இளைஞன் அந்த கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு வந்தாங்க மேடைக்கு. அந்த இளைஞன் தான் அறிஞர் அண்ணாதுரை. அப்போ அவர்கிட்ட நேரு சொல்கிறாரு, நான் என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே நேரு பேச பேச அறிஞர் அண்ணா மொழிபெயர்க்கிறாரு. கைத்தட்டல் விண்ண பொழக்குது. அப்போ நேருவே ஆச்சரியப்பட்டு போனாராம். உண்மைக்கு நம்ம பேசுனா கூட இந்தளவு கைத்தட்ட மாட்டாங்க, ஆனால் நம்ம பேசுகிறத அழகாக கோர்வையோடு மொழிபெயர்த்து சொல்கிற இந்த தம்பி அருமையாக, அதனால தான் இவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குதுன்னு அவரை பாராட்டினாராம். அதே மாதிரி மெட்ராஸ் மாகாணத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்கி, அவருக்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடச்சிதுன்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சுவையான சம்பவம். ஒரு கூட்டத்தில் கல்கி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பேச வேண்டிய ஒரு முதன்மை பேச்சாளர் வரல, ஆப்சண்ட் ஆகிட்டார். அப்போ யோசித்த கல்கி எழுந்து மைக்கை பிடிச்சு எதிர இருந்த கூட்டத்தை பார்த்து, உங்களில் யாராவது இங்கே பேச விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு இளைஞன் எழுந்து வாரான். எழுந்து மேடைக்கு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் உரையை பேசி முடிக்கவும் கைத்தட்டல் விண்ண முட்டியிருக்குங்க, வானத்தை போய் முட்டுச்சான் அப்படின்னு கல்கி சொல்கிறாரு. அந்த கைத்தட்டல் அடங்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சான். அந்த கைத்தட்டல் ஓஞ்சதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா, கல்கி உன் பேர் என்னப்பான் இருக்காரு. என் பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இனிமே நீ அறிஞர் அண்ணாதுரைன்னு புகழப்படுவாய் அப்படின்னு அவர் தாங்க அந்த அறிஞர் பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி திராவிட கழகத்தில் அறிஞர் அண்ணா பெரியாரோட இணைஞ்சு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் முரண்பாடு வருது. முக்கியமாக மணியம்மையை மணந்தது, தன்னை விட வயசில் கம்மியான ஒரு பெண்ணை மணந்தது அறிஞர் அண்ணாவுக்கு ஏற்றுக்கிடலை மனசு. அப்போ மோதல் ஏற்பட்டு திராவிட கழகத்தை விட்டு வெளியே திமுகவை தொடங்குறாரு. 1965 திமுக சார்பாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் மக்கள் மத்தியில் அறிஞர் அண்ணாவை அடையாளப்படுத்தி அரசியல் வரலாற்றில் சினிமா நடிகரெல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினதும் அறிஞர் அண்ணா தான். அப்போ இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடிகர்களை பயன்படுத்தினதால் 1967 சென்னை மாகாண முதலமைச்சராகிறார் அறிஞர் அண்ணா. அப்போ ஒரு ஊரில் மீட்டிங்கு 7 மணிக்கு வரணும், அறிஞர் அண்ணா வரல, கூட்டம் அலமோதுது, மணி 10 ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த ஊருக்கு சேர்றாரு. அப்போ கூட்டத்தை பார்த்து நம்ம 7 மணிக்கு வர வேண்டியவன் வரல, மக்கள் என்ன நினைப்பானோன்னு மைக்கை பிடிச்சவர், மாதமோ சித்திரை மணியோ 10:30, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறக்காது இடுவீர் எமக்கு திமுகவில் முத்திரை முத்திரை முத்திரைன்னு இருக்காரு. அறிஞர் அண்ணா அந்த அடுக்குமொழியில் பேசவும் அப்படி கை தட்டல் அள்ளி இருக்குதுங்க. அந்த இடத்துல மக்கள் அந்த லேட்டானதை கூட மறந்து அவ்வளவு கை தட்டியிருக்காங்க. பெரியார் கூட தான் அறிஞர் அண்ணா இருந்திருக்கிறாரு, பயணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் இறைவன் மறுப்புக்கு உறுதுணையாக போனதே கிடையாதுங்க. அவரோட கருத்து என்ன சொல்லுவார்னா, நான் தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அறிஞர் அண்ணாவோட கொள்கை. தேங்காயை உடைச்சி சாமி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக சாமியை எதிர்த்து போய் சாமி சிலையையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு மகத்தான தலைவருங்க அறிஞர் அண்ணாதுரை. எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரையும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச மாட்டார், மனவேதனைப்படுற மாதிரி பேச மாட்டார். இவர் ஆட்சியை பிடிச்சது காமராஜர்கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சார். அப்போ காமராஜரை எந்த ஒரு இடத்துலையும் இவர் தரக்குறைவாக பேசுனதே கிடையாது. ஆனால்
இந்த இவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் கலைஞர். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தரந்தாழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் அறிஞர் அண்ணா கிடையாது. ரொம்ப மதிப்பு மரியாதையோட எதிர்க்கட்சி தலைவர்களை வழிநடத்தினவர். அதே மாதிரி சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றின பெருமையும் இவரை தாங்க சேரும். இவர் ஆட்சிக்கு 2 வருஷம்தான் இருந்தார். ஆனால் புற்றுநோய் இவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இல்லைன்னா இவரோட ஆட்சி தொடர்ந்து இருந்திருந்தால் தமிழகம் பல நன்மைகளை பெற்றிருக்கும், வளர்ச்சி பாதையில் போயிருக்கும். வாழ்க அறிஞர் அண்ணா, வளர்க அவரது புகழ்.